வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 500+ வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 46,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது RBI அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் கேட்டகிரியில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் கேட்டகிரியில் மொத்தமாக 572 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது தான், www.rbi.org.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் டேட் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி அல்லது மார்ச் 1ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, அதை டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மெயில் பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சென்டென்ஸை நீங்கள் சப்ஜெக்ட் பாக்ஸில் போடணும், மெயில் பாக்ஸில். ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் -PY2025 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை கிடைக்கும். உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இங்கே வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஆஃபீஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 572 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 9 வேக்கன்சிஸும் பார்த்தீங்கன்னா OBC கேட்டகரிக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் URL 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் 9 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் எலிஜிபிள். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2026 இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் வரும் அப்படிங்கிறதுக்காக இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2, 2001 ஜனவரி 1, 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SC ST கேட்டகிரினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். OBC கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். நீங்கள் PWD கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, EWS கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCனா 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா SC STனா 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அவங்களை தவிர்த்து மீதி எல்லாருக்குமே 35 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேலே கிராஜுவேஷன் முடித்தவங்க, அதுக்கு மேலே ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருவங்க நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அப்ளை பண்ண முடியாது. 10th முடித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தான் இது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸில் 30 கொஸ்டின்ஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 30 கொஸ்டின்ஸ் சொல்லி 120 கொஸ்டின்ஸ் 120 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அது குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே சொல்லியிருக்காங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு வேரியஸ் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அனெக்சர் 7 போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் பே 24,250 ரூபா. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 46,029 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஓகேங்களா? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லாமல் இந்த 46,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 15% உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறதுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் போஸ்ட்டு கிளாஸ் 4 போஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டியூட்டிஸ் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே பாருங்கள். ஆஃபீஸில் வந்து ஃபைல் மெயின்டைன் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஆஃபீஸ் ஆர்டிகல்ஸு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWD கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க 50 ருபீஸ் பெய்ட் பண்ணும். அதோட GSTயும் 80% சேர்த்து அவங்க பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களை தவிர்த்து மீதி இருக்க ஜென்ரல், OBC, EWS இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜஸ் இதெல்லாமே சேர்த்து 450 ரூபா பெய்ட் பண்ணும். இந்த 450 ரூபாக்கும் 18% GST நீங்கள் பெய்ட் பண்ணும், சேர்த்து பெய்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியமே ஃபீஸை பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். அந்த மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஆக்டிவாக நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி வெப்கேம் மூலமாக தான் நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், அல்லது மொபைல் மூலமாகவும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் ரைட் பண்ணி சைன் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கோங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டிலுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.